இதோ இறைவன் விஷ்ணு பற்றிய ஒரு அழகான எளிய புரிந்து கொள்ளக்கூடிய கதை தமிழில். இறைவன் விஷ்ணுவின் கதை. பரமபதத்தில் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் எனும் மூவரும் உலக நலனுக்காக வேறுபட்ட பணிகளில் இருந்தனர். அதில் இறைவன் விஷ்ணு உலகத்தை பாதுகாப்பதற்காக தோன்றிய சக்தி. பிரபஞ்சத்தைக் காக்கும் பெரும் பொறுப்பு. மகா சமுத்திரத்தின் பாலக்ஷீர சாகரம் எனப்படும் பால்கடலில் ஆதிசேஷன் என்ற பெரும் பாம்பின் மேல் நித்திரையிலிருந்தார் விஷ்ணு. அவரின் நித்திரை யோக விழிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் உலகில் ஏற்படும் அசுர சக்திகளின் கொடுமையை உணரும்போது அவரை எழுப்பி அவர் அவதாரமாக இறங்கி உயிர்களை காப்பார். விஷ்ணுவின் அவதாரங்கள். உலகம் சமநிலையாக இயங்க 10 பெரிய அவதாரங்கள் எடுத்தார். இவற்றை தசாவதாரம் என்று அழைக்கிறோம். 1. மத்ஸ்யம், மீன் வடிவம். 2. கூர்மம், ஆமை. 3. வராகம், பன்றி. 4. நரசிம்ஹம், மனித சிங்கம். 5. வாமனம், குள்ள வடிவம். 6. பரசுராமன், கையிலே கோடாரியுடன். 7. ராமர், அயோத்தியின் இளவரசன். 8. கிருஷ்ணர், மகாபாரதத்தின் நாயகன். 9. புத்தர், அமைதி போதித்த அவதாரம். 10. கல்கி, இன்னும் வரவேண்டிய அவதாரம். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தீமையை ஒழித்தது. லக்ஷ்மி நாராயணர். விஷ்ணுவின் துணைவி இறைவி லக்ஷ்மி. செல்வமும் நற்குணமும் அமைதியும் அளிப்பவள். இவர்கள் இருவரும் நாராயணர் மகாலட்சுமி என்ற தெய்வ ஜோடி. பிரபலமான கதை. நரசிம்ஹாவதாரம். அசுரராஜன் ஹிரண்யகசிபு கடவுள் என்றால் நான்தான் என்று அகந்தை கொண்டான். ஆனால் அவன் மகன் பிரகலாதன் விஷ்ணுவை மட்டுமே தியானித்தான். இதனால் கோபமடைந்து, உன் விஷ்ணு எங்கே இருக்கிறான் என்று கேட்டு ஒரு தூணை உடைத்தான். அந்த தூணிலிருந்து மனித சிங்கம் வடிவில் விஷ்ணு நரசிம்மராக வெளிப்பட்டார். அசுரனை ஒழித்து பிரகலாதனை காப்பாற்றினார். கிருஷ்ணரின் பாடம். கிருஷ்ணர் உலகுக்கு கொடுத்தது அர்ஜுனனுக்கு கூறிய பகவத்கீதை. அதில் உன் கடமையை செய், அதன் பலனைப் பற்றி கவலைப்படாதே என்று உலக உண்மையை போதித்தார். விஷ்ணுவின் முக்கிய செய்தி. விஷ்ணு எதையும் செய்யும்போதும் உலகத்திற்கு நன்மை, தர்மம், நேசம் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கம். தர்மமே உயர்வும், அதைத்தான் விஷ்ணு காக்கிறார்.